கிரிக் டைம் ஃபேன்ஸுக்கு வணக்கம். ஐபிஎல் இறுதிக்கட்டத்தை எட்டிக்கிட்டு இருக்கு. இன்னொரு ஒரு மாசம் இருக்கு. ஸோ அதுக்குள்ள லீக் மேட்சஸ் எல்லாமே வந்துட்டு கம்ப்ளீட் ஆக போகுது. ஸோ எல்லா டீமுமே ஆல்மோஸ்ட் 8 கேம் விளாண்டாங்க. சில டீமுக்கு பாசிட்டிவான ரிசல்ட்ஸ் அப்படிங்கிறது இருக்கு, அண்ட் சில டீமுக்கு நெகட்டிவ். அண்ட் சிஎஸ்கே மாதிரி டீமுக்கு இந்த பக்கமும் இல்லாம அந்த பக்கமும் இல்லாம லாஸும் இல்லாம வின்னும் இல்லாம குவாலிஃபையும் இல்லாம வெளியிலயும் போகாம ஒரு மாதிரி நடுவில் இருக்காங்க. ஸோ ஜிடி, ஸோ அது மட்டும் இல்லாம எல்எஃப்ஜி, சிஎஸ்கே இவங்க எல்லாருமே இந்த கேட்டகரியில தான் வருவாங்க. ஸோ கண்டிப்பா குவாலிஃபை ஆயிருவாங்க அப்படிங்கிற கேட்டகரியில ஆல்மோஸ்ட் வந்துட்டு எஸ்ஆர்ஹெச், கேகேஆர், அது மட்டும் இல்லாம ஆர்ஆர் அப்படின்னு சொல்லிட்டு 3 டீம் இருக்காங்க. ஸோ குவாலிஃபை ஆகிறதே ரொம்ப கஷ்டப்பா, ஆல்மோஸ்ட் வெளியில தான் போய் ஆகணும் அப்படிங்கிற கேட்டகரியில பார்க்கும்போது ஸோ ஆர்சிபி அந்த இடத்துல இருக்காங்க. ஸோ அது போக பார்த்தோம் அப்படின்னா டெல்லி கேபிட்டல்ஸ், மற்ற டீம்ஸுக்குலாம் லிட்டில் பிட் சான்ஸ் அப்படிங்கிறது தான் இருக்கு. ஸோ இவங்க எல்லாருமே வெளியில போறதுக்கான சான்ஸ் தான் ஹைலி பாசிபிள். ஸோ அப்படி இருக்கும்போது ஆர்சிபி இருக்கக்கூடிய மேட்சஸ் எல்லாம் வின் பண்ணணும். 6 out of 6 அப்படிங்கறத வின் பண்ணி ஆகணும். 1 லாஸ் ஆனா கூட ஸோ கம்பல்சரி இந்த சீசன் அவ்வளவுதான்ப்பா அப்படிங்கிற மாதிரி ஆயிடும். ஸோ பிளே ஆஃபுக்கு வாய்ப்பே இல்ல ராஜாங்கிற மாதிரி ஆயிடும். ஏன்னா ஆல்மோஸ்ட் எல்லாருமே 4 வின் பண்ணிட்டாங்க. ஸோ இருக்கக்கூடிய கேம்ல 2 வின் பண்ணாலே 6 வெற்றி வந்துடும். ஸோ குறைஞ்சபட்சம் 7 வின்னாவது வச்சிருக்கணும். ஸோ அப்படி பார்க்கும்போது ஆர்சிபி எவ்ரி மேட்சஸ் வின் பண்ணி ஆகணும். ஸோ இதனால அடுத்த மேட்ச் மிக முக்கியமான மேட்ச், பிரம்மாண்டமான மேட்ச் வந்துட்டு எஸ்ஆர்ஹெச்க்கு எகேன்ஸ்டா நடக்க போகுது. ஸோ பிளேயிங் 11 ரிலேட்டடா நம்ம கம்ப்ளீட் வீடியோ போட்டிருக்கோம். ஸ்கிரீன்ல பாக்குறீங்க இல்லையா? இந்த தமிழ் எல்லாம் மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா போய் செக் பண்ணி பாருங்க. ஸோ இந்த வீடியோல என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணோம், பவர் பிளேல யாருக்கு கொடுக்கணும், ஓவர் ரொட்டேஷன் எந்த மாதிரி இருக்கணும், குறிப்பா டிராவிஸ் ஹெட், அது மட்டும் இல்லாம அபிஷேக் சர்மா, ஸோ மிடில் ஆர்டர்ல ஹென்ரிக் கிளாசன், இவங்க 3 பேருக்கும் எந்த விதமான பிளான் வச்சிருக்காங்க, நட்ராஜன் அண்ட் புவியை எப்படி ஆட போறாங்க அப்படிங்கிற கம்ப்ளீட் டீடைலா இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு போறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்போ அப்டேட் எல்லாமே டக்கு டக்குனு வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். சரி, ஓகே. நாளைக்கு மேட்ச்ல டாஸ் ஒரு க்ரூசியல் ஃபேக்டரா இருக்கும். இது வரைக்கும் ஹைதராபாத் வந்துட்டு நிறைய டாஸ் வின் பண்ணி இது பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலும் ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுத்ததுனால தான் ஹை ஸ்கோர் அப்படிங்கிறது போட்டிருக்காங்க. ப்ரெஷர் இல்லாதான செகண்ட் பேட்டிங் கிடைச்சது அப்படின்னா 160 சிஎஸ்கே அகேன்ஸ்ட் அவ்வளவுதான் அடிச்சாங்கன்னு நினைக்கிறேன். 160 180 பார்த்தோம் அப்படின்னா கடைசி வரைக்கும் தட்டி தான் கொண்டு போயிட்டு இருக்காங்க. இதுல இருந்து கிளியரா அவங்களுடைய அந்த மோட்டிவ் அப்படிங்கிறது புரியுது. ஸோ ஃபர்ஸ்ட் பேட்டிங் கிடைச்சா கண்ணா முடி சுத்துங்க, நம்மளுடைய பேட்டிங் ஆர்டருக்கு பேட் கமிங்ஸே 8ல தான் வராரு. ஸோ இது வரைக்கும் கண்டிப்பா ஒரு 200+ அப்படிங்கிற மாதிரி போட்டலாம். ஸோ நல்லா சிகிச்சுன்னா 280 பக்கமே போகலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் தான். இதுவே சேசிங்கா இருந்தா ஹைதராபாத்துடைய மனநிலை எப்படி இருக்கு அப்படின்னா சோ தட்டி ஆடுறதா என்ன பண்றதுன்னு தெரியாம நிறைய விக்கெட்ஸ் விடுறாங்க. சோ டாஸ் ஒரு குரூசியல் ஃபேக்டர். ஆர்சிபிக்கு சாதகமா டாஸ் விழுந்தா யோசிக்காம அவங்க ஃபர்ஸ்ட் பவுலிங் சூஸ் பண்ணவே மாட்டாங்க. சோ ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பேட்டிங் தான் சூஸ் பண்ணுவாங்க. சோ அவங்க கண்டிப்பா ஒரு 220 230 இந்த மாதிரியான டார்கெட் போட்டுட்டு எஸ்ஆர்ஹெச் கிட்ட பேட்டிங் கொடுக்கறதா வந்துட்டு சரியா இருக்கும். பிகாஸ் ஃபர்ஸ்ட் பேட்டிங் அவங்களுக்கு போயிடுச்சுன்னா பிரிச்சு வீசிடுவாங்க. சோ இன்கேஸ் டாஸ் வந்துட்டு ரிசல்ட் அவங்களுக்கு சாதகமா போயிடுச்சு, ஆர்சிபிக்கு சாதகமா வரல, அவங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்துல சோ ஓவர் ரொட்டேஷன் ரொம்ப முக்கியம். சோ ஆர்சிபி கிட்ட ஸ்பின்னர்ஸ் இல்லைனாலும் வில் ஜாக்ஸ் இல்ல மயங்க் தகர் யாரையாவது உள்ளே எடுத்து டிராவிஸ் ஹெட் அண்ட் அபிஷேக் சர்மாக்கு போட சொல்லணும். பவர் பிளேக்குள்ள ஸ்பின்னர் வந்தா கொஞ்சம் தடுமாறுவாங்க. சோ எடுத்த உடனே அட்டாக்கும் பண்ணலாம், விக்கெட் விழுகிறதுக்கான சான்ஸ் இருக்கு. குறிப்பா டிராவிஸ் ஹெட்டுக்கு ஒரு கிளியரான பிளானோட வரணும். சிராஜும் ஃபெர்குசனும் இனிஷியல் ஓவர்ஸ் போட்டே ஆகணும். சோ ஓவர்ல மினிமம் அவங்க பவர் பிளேக்குள்ள பார்த்தோம் அப்படின்னா 2 ஓவர்ஸ் கம்ப்ளீட் பண்ணி ஆகணும். சோ அதுக்கப்புறம் ஃபெர்குசனை நீங்க டெத் ஓவர் வச்சுக்கலாம், சிராஜை நீங்க டெத் ஓவர் வச்சுக்கலாம். சோ 2 பேருமே பேக் டு பேக் பண்ணும். சோ இவரை பொறுத்த வரைக்கும் பெர்ஃபெக்ட் வைட் யாக்கர் அப்படிங்கிற மாதிரி நெயில் பண்ணும். சோ டிராவிஸ் ஹெட்டோட வீக்னஸ் என்ன அப்படின்னா பாடி லைன்ல ஷார்ட் பால் பவுன்சர் எல்லாம் போனா அப்படி கொடை கிளம்பி அவுட் ஆயிடுறாரு. நிறைய டைம் பார்த்திருக்கோம். யாக்கர் பெர்ஃபெக்டா நெயில் பண்ணீங்கன்னா பல தடவை அவுட் ஆயிருக்காருங்க. சோ இதுதான் ரொம்ப குரூசியல் ஃபேக்டரா இருக்கு. சோ ஃபெர்குசன் அந்த வேலையை பார்க்கலாம், அவருக்கு கிடைச்சது அப்படிங்கிற பட்சத்துல யாக்கர் பெர்ஃபெக்டா நெயில் பண்ணிக்கிட்டே இருந்தா சோ கண்டிப்பா டிராவிஸ் ஹெட்டை தூக்கறதுக்கான சான்ஸ் அப்படிங்கிறது ஹைலி பாசிபிள். அதை தாண்டி கரெக்டா செட் பண்ணி எடுக்கணும். சோ பாடி லைன்ல ஷார்ட் பால் சோ இந்த மாதிரியான டெலிவரிஸ் வந்துட்டு போடுற பட்சத்துல சோ ஒரு ஈஸியா அப்படி மூக்கு மேல ராஜா போட்டு விக்கெட் எடுக்கிறதுக்கான சான்ஸ் அப்படிங்கிறது ஹைலி பாசிபிள். அவருடைய விக்கெட் மட்டும் எடுத்துட்டா போதுங்க. சோ மத்தபடி நீங்க மார்கரம் ஆகட்டும், மிடில் ஆர்டர்ல வர ஆளுகளாகட்டும் சோ அவ்வளவு பெருசா தடால் புடால் அடிக்கிறது கிடையாது. கிளாசன் மட்டும்தான் அடிப்பாரு. அது வரைக்கும் எல்லாருமே கொஞ்சம் டம்மி மாதிரி தான் இருக்கும். மார்கரமும் தட்டி தான் ஆடிட்டு இருக்காரு. இந்த சீசன் அவ்வளவு ஃபயர் கிடையாது. சோ அப்படி பார்க்கும்போது ஹென்ரிக் கிளாசனுக்கு ஸ்ட்ரெயிட்டாவே நீங்க ஸ்பின்னர்ஸ் போகலாம், 2-3 6 போனாலும் பரவாயில்ல. சோ மிஸ் இட் நிறைய பண்றாரு ஸ்பின்னர்ஸ்க்கு அகேன்ஸ்ட் தான். நிறைய சைட் ரைட் வச்சிருந்தாலும் ஏகப்பட்ட தடவை வந்துட்டு விக்கெட்ஸ் விழுந்திருக்காரு. சோ அப்படி பார்க்கும்போது இருக்கிற ஒரு சில ஸ்பின்னர்ஸ் தான் இருக்காங்க. வில் ஜாக்ஸ் மட்டும் தான் பார்ட் டைம் ஸ்பின்னர் மாதிரி இருக்காரு. சோ இது போக கரண் சர்மா தாராளமா தூக்கி போடணும். சோ நம்மளுடைய ஹென்ரிக் கிளாசனுக்கு சோ பவர் பிளேக்குள்ளேயே இது எல்லாமே நடந்தா சோ இந்த 2 விக்கெட் டிராவிசன் அண்ட் கிளாசன் 2 பேரை தூக்கினாலே அவங்களுடைய டார்கெட் 180க்குள்ள ஈஸியா சுருட்டுறதுக்கான சான்ஸ் அப்படிங்கிறது ஹைலி பாசிபிள். சோ இதுதான் ஆர்சிபியோட பிளானா இருக்கும். சோ இதுவே ஃபர்ஸ்ட் பேட்டிங் மாட்டிருச்சு அப்படின்னா சோ ஃபேப் டு பிளஸ் சொன்ன மாதிரி தாங்க. எங்களுடைய மிகப்பெரிய பிளஸ் மைனஸே என்ன அப்படின்னா
ஏன்னா நாங்க இது வரைக்கும் பவர் பிளேல அடிக்காம இருந்தோம். ஸோ இந்த தடவை 70 ரன் மேல அடிக்கணும்னு சொன்னாங்க. அந்த மாதிரி போன தடவை சேசிங்ல 70 ரன் வந்துச்சு. ஸோ அதே மாதிரி பவர் பிளேல ஒரு 75 அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு பொசிஷன்ல இருந்தாங்க அப்படின்னா ஆர்சிபியோட பேட்டிங் டெப்த்துக்கு அவங்களுடைய டார்கெட் எங்கேயோ போயிடும். கண்டிப்பா 220 230 அப்படிங்கிற மாதிரி கிளீனா ஃபினிஷ் பண்ணலாம். ஸோ பவர் பிளேவை யூட்டிலைஸ் பண்றது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி நேத்து சிஎஸ்கே அந்த மாதிரி ருத்ராஜ் ஒரு பக்கம் அப்படியே 30-34 அந்த மாதிரி அடிச்சடிச்சே கொண்டு வந்தாரு. இன்னொரு பக்கம் வரவங்க எல்லாம் அடிச்சு அவுட் ஆயிட்டு இருந்தாங்க. ஸோ இதே ஃபார்ம்லாவே யூஸ் பண்ணும். ஒன்னு ஃபேப் டூ பிளஸ் இல்லைன்னா விராட் கோலி, 2 பேர்ல யாராவது ஒருத்தர் ஸ்டேபிளா இருந்துட்டு இன்னொருத்தர் அந்த சான்ஸ் அப்படிங்கறத எடுத்துக்கிட்டே இருக்கணும். ஒரு சைடு வந்துட்டு அப்படியே போயிட்டே இருக்கணும். ஸோ இந்த மாதிரி அமையக்கூடிய பட்சத்துல ஆர்சிபி கண்டிப்பா ஒரு ஹியூஜ் டோட்டல போடுறதுக்கான சான்ஸ் அப்படிங்கிறது ஹைலி பாசிபிள். ஸோ அவங்க பார்க்க வேண்டிய விஷயம், ஸோ பவர் பிளேல ஸோ கண்டிப்பா சிராஜ் அண்ட் ஃபர்குசன் கவர் கொடுக்கணும். கரண் சர்மா வந்துட்டு பெர்ஃபெக்டா பண்ணணும். ஸோ அதை தாண்டி பார்த்தோம் அப்படின்னா டிராவிஸ் ஹெட்டுக்கு கிளியரான ஒரு பிளானோட போகணும். இது எல்லாமே நடந்துச்சு அப்படின்னா ஆர்சிபி தங்களுடைய முதல் வெற்றியை பதிவு செய்வாங்க அப்படிங்கிறதுல மாற்றமே கிடையாது ரொம்ப நாளைக்கு அப்புறம். ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஸோ என்ன மாதிரியான பிளான் டிராவிஸ் ஹெட்டுக்கு எதிராக யூஸ் பண்ணலாம்? எஸ்ஆர்எச் வின் பண்ணுவாங்களா இல்லையா? உங்களுடைய கருத்துக்கள் தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் தொடர்ந்து அப்டேட்டுக்கு சேனலோட நினைச்சிருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.